வந்து அம்சி இறந்து போன அம்சிக்கான ஒரு நல்ல சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு 2 நாள்ல அது சரி வராட்டி நாங்க திரும்பவும் போறோம். வணக்கம் அவர்கள். இப்ப நாங்க எங்க இருக்கிறோம் சொன்னால் கொழும்பு பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் நிற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் போன 2 வாரத்துக்கு முதல்ல ஒட்டாஞ்சேனை அடுக்குமாடி தொடர்ல இருந்து 5ஆம் மாடியில இருந்து ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட ஒரு சம்பவம் எல்லாரும் நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவிக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்சியினுடைய குடும்பத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய அப்பா மற்றும் அம்மா, பாட்டி மற்றும் ஏனைய குடும்ப அங்கத்தவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ மீடியா வந்து இவர்களை கீழே வர சொல்கிறாங்க. ஸோ தாங்கள் வரமாட்டோம் என்று மேலே இருந்து பதிலளிக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டக்காரர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் கையெடுத்து கும்பிட்ட வண்ணம் இருக்கிறாங்க. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கட்டிடத்திலிருந்து தான் அம்சி 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்ட இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பாடசாலை கட்டிடத்திலிருந்து போராட்டக்காரர்களை பார்த்து கொண்டிருக்கும் பாடசாலை மாணவிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். போலீசார் நேரடியாக போராட்டக்காரர்களிடம் கதைத்துக் கொண்டிருக்கிற போலீசார் களத்தில் இறக்கப்பட்டுள்ளார்கள். ஓகே, இப்போ அதிபரை சந்திக்கிறதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டு அவர்கள் அதிபருடன் சந்திப்பதற்காக பாடசாலையினுள்ளே செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபரை சந்திப்பதற்கு நாங்கள் போக மாட்டோம், அதிபரை வர சொல்லுங்கள் என்று போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
කරනවා. ඒකෙන් තමයි ඌ ජීවත් වෙන්නේ. ඒ කියන්නේ කුඩු ජාවරම් කරනවා. නෑ කුඩු නෙමෙයි. වෙන ජාවරම් කරනවා. හරියට කතා කරන්න මිනිස්සු හරියට කියන්නේ සද්ද දාන්න එපා. මම කියපු විදියෙන්ම එන්න. போராட்டம் நடக்குது. ஆனா பின்னுக்கு මම කරනවා කිව්වනේ මට මෙහෙම කරනවා අපි රයිට් මම හෙට මිනිස්ටර් එකට මම ඔයගොල්ලෝ එක්කන් යනවා මගෙත් එක්ක යන්න රයිට් ඕකේ මම ඒ වගේම ගන්නවා හරි මම අදර දැන් මට වෙලා නැහැ නේද මම දැන් අපි වගේම ගන්නවා අපි හෙට පස් මම එක දැන් මම හෙට මිනිස්ටර් එකට උදේ අරන් ගිහින් මම අවශ්‍ය කරන්න හරිද සර් ඒ කට්ටියව කරවන්න නැත්නම් ඔබතුම ගෙන්නන්න ඉන්න කියන්නේ දැන් මේ වැස්තරයි අරවයි මේ ළමයි ඔක්කොම ඉල වෙලා ඉස්කෝල ඔක්කොම බ්ලොක් වෙලා යනවද මම ඒක දැන් වෙලාව 1:10යි right මම ඒක නැගියක් වෙලා අදරා වාට කන්ෆර්මේෂන් එක දෙන්නම් මිනිස්සුන්ට කතා කරලා කවුද හම්බෙන්නේ කියලා ඔක්කොම අපි ඒක කතා කරමු මේකට විසිරලා ඕනේ මගේ ජොබ් එක මේක මගේ වැඩ නෙවෙයිනේ මම ඔයගොල්ලෝ වෙන්නේ නැහැ කතා කරන්නේ මේ විදියට නමල් ගන්න හරි ඒක හරි දැන් ඔයාලා ඇස්කල් මේ කට්ටියන් එක නැස්ති කරලා ඔව් ඒ විසුළු දෙනවද දෙන මම ඒක කවුද හම්බෙන්නේ අපේ අම්මා ඉන්නවද අපි ඉක්මනට කරමුත් නැත්නම් නෑ ප්‍රින්සිපල් නේ මේ හරියට ප්‍රින්සිපල් இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா காலநிலையும் கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கடுமையான காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்வதாக இல்லை. எல்லோரும் மீண்டும் பாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த போராட்டத்தில் அதிக அளவு இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை பார்க்கக்கூடியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேகங்கள் கருமூட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் சொற்ப வேளையில் ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு ஆரம்பிக்க போராட்டம் இப்போ 1:30 மணி ஆகிவிட்டது. இப்போ கடும் மழை. ஆனால் போராட்டக்காரர்கள் யாரும் கலைந்து செல்லாமல் அந்த இடத்திலிருந்தே போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பட்டு மழையில் நனைஞ்சு
போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆட்டோ ஒன்று இடையில குறுக்கிட்டு குழப்பம் பண்ணாமல் இருக்கும் போது போராட்டக்காரர்களாக எதிர்ப்பு தெரிவித்து அதை திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு காட்சியை தான் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பணிப்பாளர் பாடசாலையின் உள்ளே சென்றிருக்கிறார். கொழும்பு பம்பலப்பட்டி இந்து மகளிர் கல்லூரியினுடைய அதிபருடன் கலந்தாலோசித்து இதற்கு ஒரு தீர்வு பெற்று தருவதாக உள்ளே சென்றிருக்கின்றார். போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் தனது எதிர்ப்பை வெளிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றார்கள். உள்ளே என்ன கதைக்கிறாங்கங்கிறது தெரியல, இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கேட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போலீஸார் அந்த இடத்துல இருக்கிறதுனால உள்ளே யாருக்கும் போக முடியாத வண்ணம் இந்த இடத்துல பாதுகாப்பு காணப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி பணிப்பாளர் உள்ளே சென்று அதிபருடன் கதைப்பதாக கூறியிருந்தார். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. நாங்கள் ஒரு சிறிய துளை வழியாக இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உள்ளே சென்றவர் வெறும் போலீசாரிடம் மாத்திரமே கதைக்கூடியதாக இருக்கிறது.
அதிபரோ அல்லது வேறு யாரையும் சந்திப்பது கூட தெரியவில்லை. அதுதான் இப்போ நடக்கிற விஷயம். இந்த போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக பாடசாலை அதிபரினுடைய உருவப்படம் வேண்டிய ஒரு ஈச்சிலால் செய்யப்பட்ட உருவ பொம்மையை எடுத்து அதன் மூலம் அந்த எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல் பேச மட்டும் போராட்டக்காரர்கள் நகர்ந்து போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். காலி முகத்துகள் என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு கோல் பேஸில் தற்போது போராட்டக்காரர்கள் நடந்து போகிற காட்சியை தான் பார்த்து கொடுக்குறீங்க. இப்போ கோல் பேஸில் வந்து கொண்டிருக்கிறோம். போராட்டக்காரர்கள் பம்பளப்பட்டியிலிருந்து நகர்ந்து கோல் பேஸ் வழியாக இப்போ ஜனாதிபதி மாளிகைக்கு போக இருக்கிறாங்க.
வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் அம்சிகாவுக்கு நீதி வேண்டும் அம்சிகாவுக்கு நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் Ladies plane naik apa itu? Abe kali, begitu malah kali nasi kerana macam ni, abe kali nasi ni kan big man dah biasa lah. அத என்ன சொல்லணும் அந்த ஆதரவை உருவாக்கணும் அதுக்கு எந்த சலுகையும் கிடைக்கக்கூடாது அதை மாதிரி அந்த இன்னும் மாற்றிவிடணும் அது அவங்கள அவங்க பிரச்சனை இது ஜனாதிபதி மாளிகை. அதுக்கு முன்னால் தான் போராட்டக்காரர்கள் நின்று கொண்டிருக்காங்க.
போராட்டத்தை ஒழுங்குபடுத்திய ஏற்பாட்டாளர்கள் சிலர் ஜனாதிபதி மாளிகைக்குள் சென்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல போராட்டக்காரர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பதில் தருகின்றார்கள் என்று. ஜனாதிபதி கூட்டமும் நடந்துச்சு. இப்ப ஜனாதிபதி இருக்கே இல்ல, ஜனாதிபதி வந்து டிரெக்டர் ஜெனரல் தான் இருந்தது. அவர் சொன்ன காரணம் வந்து அவங்க இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்க சொன்னது வந்து இது சம்பந்தமா ஒரு நாள். இப்ப நீங்க 10 நாளுக்கு ஒரு நாள் கொடுக்குறீங்க. ஒரு நாள் நாங்கள் இதுக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இது என்ன இப்ப பிரின்சிபல் இன்னும் மாற்றி இல்லை, இந்த சேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி இல்லை, சரியா அதோட நடந்து இல்லைங்கிறது தான் சொல்றாங்க. அதுக்கு அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது தான் சொல்றாங்க. அவங்க டிபெண்ட்ஸ் எல்லா ஆக்ஷனும் டிபெண்ட். இப்போ அவங்களுக்கு தெரியும் எல்லா ஆக்ஷனும் டிபெண்ட்ஸ் எல்லா ஆக்ஷனும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரணும். இது ஒரு பிள்ளைக்கு இல்லை, அதுதான் நாங்கள் சொன்னோம். இது வந்து எல்லாருக்கும் நடக்க வேண்டியது ஒண்ணு எல்லா இது வந்து இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இது ஆரம்பம் மட்டும்தான். ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே சென்ற ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தங்களது கருத்தை பதிவு செய்திருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் இங்கிருந்து கொட்டாஞ்சேனையில் இருக்கும் ராஜேஸ்வரி கல்லூரிக்கு நகர்ந்து போய் அங்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் டைம் வேணும் எங்களுக்கு. ஒரு நாள் டைம் தாங்க கொண்டு வந்து நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதியோட பேசிடுவா அவர் முடிவு பண்ணுவாராம். போயிட்டு ஜனாதிபதிக்கு அந்த மனுவை கொடுத்தது அவர் அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இது டிபார்ட்மெண்ட் அவங்க முடிவு பண்ணி அவருக்கு வேலை நீக்கம் செய்ய கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போமே. ஒரு நாள் டைம் வேணும். நாங்க போராடுவோம். ஒரு நாள் டைம் தாங்க கொண்டு வரோம் இருக்காங்க. பார்க்கணும். உயிரை வாங்க காத்திருக்கானுங்களோ. போராடும் மழையில பாருங்க, சாப்பாடு இப்படி போராட்டத்துல இருந்தீங்க. இதுவரைக்கும் இப்ப கிடைச்சிருக்க பதில் வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இருக்கு. ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒன்னும் பொறுத்து பார்ப்போம். இல்லாட்டி நாங்க மீண்டும் போராடுவோம். ஓகே. காலை 8 மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8-9 மணித்தியால இந்த போராட்டத்துல நீங்க இந்த போராட்டத்துல வெற்றி என்ன உங்களுக்கு? இன்னைக்கு திருப்திகரமா அந்த போராட்டம் உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல எதிர்காலத்துல இது போராட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுவாங்க? நான் அவங்க முடிவு சொல்றேன்னு இருக்காங்க. நாளைக்கு 2 நாள்ல அது சரி வராட்டி நாங்க திரும்பவும் போராடுவோம், மீண்டும் போராடுவோம். இந்த பிள்ளைக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி ஏற்கனவே இப்படி பிரச்சனைகள் நடந்திருப்பாங்க பாடசாலையில் சில வேலை நடந்திருக்க, எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இந்த பிள்ளை வந்து தற்கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ்வளவு வெளிவந்திருக்கு. இது தற்கொலை பண்ணது அந்த ஏதாச்சும் ஆதாரம் வச்சுட்டு போன வாக்குல ஏதாவது ஆதாரம் வச்சுட்டு போன வாக்குல இல்லை, லெட்டர் வச்சுட்டு போயிருக்கு. லெட்டர் சார் சரி அக்கா. பாத்தீங்கன்னு சொன்னால் போராட்டம் தற்போது முடிவடைந்திருக்குதுன்னு நினைக்கிறோம். ஸோ ஜனாதிபதி மாளிகையில போயிட்டு கலைக்கும் போது ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. நாளைக்கு இதுக்குரிய சரியான முடிவை சொல்றாங்களா, அந்த குறித்த ஆசிரியரை பணி நீக்கம் செய்வதாகவும் அந்த குறிப்பிட்ட அதிபர் இடமாற்றம் செய்வதாக தற்போதைக்கு கிடைக்கப்பட்ட தகவல் கூறப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்கள் அந்த குறித்த டியூஷன் அந்த டியூட்டருக்கு போறதுக்கு தொடர்ச்சியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் முடிஞ்சதாக தொடர போகுது அப்படிங்கிறது.
அந்த அக்கா அப்படிங்கிறது அக்கா காலையில 10 மணில இருந்து உங்களை போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ 6 மணி தாண்டி இப்போதைக்கு ஒரு தீர்வு, அதாவது ஒரு முடிவு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு எப்படி திருப்திகரமா இருக்கா? முடிவு வந்து எங்களுக்கு திருப்தி இல்ல. அந்த முடிவு வந்து அவங்க இன்னொரு 1 டே டைம் கேட்டிருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்க நாளைக்கு அவங்க என்ன முடிவு சொல்றாங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு இப்போ இவங்க நாங்க முடிவு இவங்க சொல்லிட்டாங்கன்னு எங்களுக்கு திருப்தின்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு அவங்க அந்த தீர்ப்புல அவங்க எடுக்க முடியல என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு அது அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதா இல்ல அவங்கள இடமாற்றம் செய்யறாங்களா? நாங்க இடமாற்றம் சொல்லி கேட்கல. நாங்க உங்களோட கோரிக்கை தான் என்ன? எங்களோட கோரிக்கை வந்து அவங்க இந்த ஆசிரியர் பதவிக்கு இந்த ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கக்கூடாது. 2 பேருமே மற்றது அந்த பிள்ளைக்கு கூட காரணம் செய்த வேலையால ஒரே முகமாக தான் இருக்கு. இவன் வேற அவன் வந்து அந்த இவன் ஃப்ரெண்ட் உங்களோட பார்வையில் எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டத்தை? இந்த போராட்டம் வந்து இறந்து போன அம்சிக்கான ஒரு நல்ல தீர்வு வேணுன்றதுக்காக இந்த போராட்டம் இன்றைக்கு ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஜனாதிபதி லெட்டர் கொடுத்ததுக்கு ஜனாதிபதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க. இந்த நைட்டு முடிய நாளைக்குள்ள நல்ல தீர்வு ஒன்று கிடைச்சுன்னா எல்லாமே போதும். ஆனா இந்த இவனால வந்து இருக்கக்கூடாது. அவனுக்கும் பனிஷ் பண்ணணும், நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். இவனும் டியூட்டி நடத்த விடாம செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி பெண் பிரின்சிபலுக்கும் இல்லாம பண்ணது. இப்போ உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன? அடுத்து நான் இப்படி நாங்க ராஜேஸ்வரி டியூஷனுக்கு போறோம். நாங்களும் உங்களோட பயணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டக்காரர்கள் அப்படி கொட்டாஞ்சேனை ராஜேஸ்வரி கல்லூரிக்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் உள்ளுக்கு மேட்டு திருப்திக்காக போகல, 2 ஊழல் செய்தவங்கள நாங்கள் வந்து சட்டத்துக்கு முன்னுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப சட்டத்துக்கு முன்னுக்கு வராத இன்னொருத்தர் இருக்கான். இப்ப அவனை நோக்கி தான் பயணிக்கிறோம். இது நாங்க வந்து இங்க நீதி கிடைக்கல இல்லை, எங்களுக்கு இங்க தக்க நீதி கிடைச்சது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன நீதி கொடுக்கணுமோ அந்த சட்டம் எங்களுக்கு அந்த நீதியை கொடுத்தது. இப்ப நாங்க இதுல 3வது ஒரு நபர் இதுல இருந்து விலக்குறதுக்கு முன்னாடி அவரை தேடி நாங்க பயணிக்கிறோம். ஏன்னா அவரால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உயிர் இழந்திருக்கு அந்த பிள்ளை. இப்ப நாங்க போறோம் அவரை நோக்கி தான். அப்பதான் அடுத்த கட்டம் போயிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கு தான் போலீஸ்ல வந்து என்கொயரி பண்ணிருக்காங்க. அவருக்கு எதுவுமே இன்னும் செஞ்சு இல்ல. இப்ப போற பயணத்துல அவருக்கு அவங்களோட ஃபாதர், அவங்க அம்மா அப்பாவும் அவர்கிட்ட பேருக்கு என்ட்ரி போட்டா தான் இந்த 3வது நபர் இந்த கேஸ்ல இருக்கிறாருன்றத ப்ரூஃப் ஆகும். உள்ளுக்கு போயிட்டு வந்து அவங்க கொடுத்தது தற்போது அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்களா? அது உங்களுக்கு முழு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க. முழு நம்பிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்க.